ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலை நடந்த வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல் உயர் அதிகாரிகள் மற்றும் தனிப்படை போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கொலையாளிகள் வந்து சென்ற தோட்டம் மற்றும் வாய்க்கால் கரைகளில் தற்பொழுது தொடர்ந்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. கோவை சரக டிஐஜி சசிமோகன் வாய்க்கால் கரையோரமாக சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இரட்டை கொலை வழக்கில் காவல் உயரதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த ஆய்வு குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சிந்துஜா. அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயதான தம்பதிகளான ராமசாமி கவுண்டர் மற்றும் பாக்கியம் ஆகியோர் 10 பவுன் நகைக்காக மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டு கடந்த 1ஆம் தேதி இரவு அழுவிய நிலையில் சடலங்கள் மீட்கப்பட்டன. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிப்பதற்காக 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கட்ட விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில கொலை நடைபெற்ற வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று கோவை சரக டிஐஜி சசிமோகன் மற்றும் பல்லடம் கொலையை விசாரித்து வரும் தனிப்படை போலீசார் பல்வேறு கட்டமாக ஆய்வு செய்தனர். குறிப்பாக கொலையாளிகள் வந்து சென்றது குறித்து தோட்டம் மற்றும் வாய்க்கால் கரைகளில் ஆய்வு நடத்தி அதே பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களிடம் விசாரணை நடத்தினாங்க. மேலும் கொலை நடைபெற்ற வீடு வாய்க்கால் கரையோரம் என்பதால் கோவை சரக டிஐஜி சசிமோகன் முத்தூர் ரோட்டிலிருந்து சிவகிரி வரை செல்லும் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய வாய்க்கால் கரையோரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று ஆய்வு நடத்தி வருகிறார். சுஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.